ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம்ஸ் டு டிடிஸ் ஃபேமிலி சேனல். மகாகாளீஸ்வரர் பற்றி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்குது, அவருடைய கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு கோவில் இருக்குது, அது எங்கன்னு சொல்லி அதை பற்றி தெரியுங்களா? அதை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேஷனுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் அவந்தியின் அருகில் இருந்த மலைக்காட்டில் சாபத்தால் வேதாளமாக மாறிய தூஷணன் என்பவன் இருந்தான். அவன் அவ்வப்போது நகருக்குள் சென்று சூறையாடி மக்களுக்கு பெரும் துன்பத்தை இழைத்து வந்தான். அப்போது அந்த நகரில் வாழ்ந்து வந்த அந்தணரான விலாசனை நகர மக்கள் அணுகி வேதாளத்திடமிருந்து தங்களை காக்கும்படி வேண்டினர். அதற்கு சம்மதித்த விலாசரும் வேத விற்பனர்களையும் துறவிகளையும் அழைத்து வந்து சிவனை நோக்கி பெரும் வேள்வி ஒன்றை செய்தார். அந்த வேள்வியின் முடிவில் யாககுண்டமானது வெடித்து அதிலிருந்து லிங்கம் ஒன்று தோன்றியது. அந்த லிங்கத்தை இரண்டாக பிளந்து கொண்டு மகாகாலர் தோன்றி வேதாளத்தை அளித்தார். மகாகாலரை அங்கேயே தங்கும்படி மக்கள் வேண்டிக் கொண்டதின் காரணமாக ஆவேசம் தணிந்த மகாகாலரும் ஜோதி வடிவில் பிளந்த லிங்கத்தில் கலந்து ஜோதிலிங்கமானார். ஒளிமயமான லிங்கம் என பொருள் தரும் ஜோதிர்லிங்கத்திற்கு இந்தியாவில் 12 திருத்தலங்கள் உள்ளன. திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் தன்னை ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதால் இந்நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரமாக விளங்குகிறது. முதலும் முடிவும் இல்லா தீப்பிழம்பாக தோன்றிய லிங்கமே ஜோதிர்லிங்கமாகும். மகாகாலர் மற்றும் தட்சிணாமூர்த்தி என போற்றப்படும் மகாகாளீஸ்வரரின் கோவில் மத்திய பிரதேசத்தில் சிப்லா நதிக்கரையில் உள்ள உஜ்ஜைனில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு உள்ள மகாகாளீஸ்வரர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் என்பது மிகவும் ஒரு சிறப்பம்சமாகவும் கருதப்படுகின்றது. பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் உஜ்ஜைனில் உள்ள சுயம்பு மகாகாளீஸ்வரர் தெற்கு நோக்கி அமைந்த லிங்கமாவார். உஜ்ஜைன் மகாகாலர் கோவிலில் பிரம்ம ஆரத்தி என்பது பிரபலமானதாக உள்ளது. பிரபஞ்சத்தின் சாரமாக பஸ்ம ஆரத்தி கருதப்படுவதால் இங்குள்ள விதிகளின்படி பெண்கள் ஆரத்தியின் போது முக்காடு அணிய வேண்டும். ஆனால் இவர்களால் ஆரத்தியை பார்க்க முடியாது. மேலும் இந்த இடம் உஜ்ஜைன் கே மகாகல் என்றும் அழைக்கப்படுகிறது. காலத்தின் காவலர், கால பைரவர் எனவும் இந்த மகாகாளீஸ்வரர் அழைக்கப்படுகின்றார். ஓகே, நம்ம இப்ப 12 ஜோதிர்லிங்கங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர், சோமநாதேஸ்வரர் குஜராத், மகாகாளீஸ்வரர் உஜ்ஜைன் மத்திய பிரதேசம், ஓம்காரீஸ்வரர் மத்திய பிரதேசம், கேதாரீஸ்வரர் உத்தரகாண்ட், நாகேஸ்வரர் குஜராத், வைத்தியநாதர் ஜார்க்கண்ட், பீமசங்கர் புனே மகாராஷ்டிரா, காசி விஸ்வநாதர் வாரணாசி உத்தரப்பிரதேசம், திரிம்பகேஸ்வரர் நாசிக் மகாராஷ்டிரா, ராமநாத சுவாமி ராமேஸ்வரம், கிருஷ்ணேஸ்வரர் அவுரங்காபாத் மகாராஷ்டிரா. நன்றி, வணக்கம்.